நம்மள நிறைய பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃப்ல இருக்காங்க. நேர்மையா நியாயமான ஒரு லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு தான் நிறைய லாஸ் ஆகுது. பணம் கையை விட்டு போகுது, பணம் நிறைய லாஸ் ஆகுது, லேண்ட் கையை விட்டு போகுது, வேலை போகுது. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏன் நடக்குது? ஏன் இந்த மாதிரி? நம்ம ஆத்மா ஒரு லைஃப் பர்பஸோட இங்க வருது. அந்த அனுபவத்தை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஆத்மாவுக்கு. இப்போ ஒரு ஆத்மா மியூசிக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இங்க வருது, ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகணும் அந்த மாதிரி. ஆனா அதை விட்டுட்டு என்ன பண்ணுது? ஒரு 9 to 5 நிறைய சம்பளம் இந்த மாதிரியான ஒரு வேலைக்கு போனா நம்ம லைஃப் நல்லா செட்டில் ஆகிடும் அப்படின்னு இதெல்லாம் யோசிச்சு அது போச்சு அப்படின்னா வேலை க்ளோஸ், பணம் லாஸ், இதெல்லாம் நடக்கும். இப்போ கடவுள் என்ன சொல்றாரு? உன்னை எதுக்காக நான் அனுப்புனேன், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற? ஸோ எதெல்லாம் நம்ம லைஃப் பர்பஸோட ஒத்து போகாதோ, நமக்கு செட் ஆகாதோ, அதெல்லாம் லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நம்ம உயர்ந்த ஆத்மாக்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில இருக்கிறோங்கிற பட்சத்துல நமக்கு எந்த வழியில போனா கடவுள்கிட்ட போக முடியும், இந்த ஆன்மா வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பும், அது நிறைவாகும், அந்த பாதைக்கு தான் நம்மள அனுப்புவாரு. ஸோ நம்ம வேற பாதையில போனோம் அப்படின்னா லாஸ் ஆகும். இது நமக்கு கடவுள் கொடுக்குற நல்ல விஷயம்தான். ஸோ யோசிங்க, ஏன் நமக்கு லாஸ் ஆகுது? நம்ம கரெக்டாக தான் போயிட்டு இருக்கோமா? நமக்கு என்ன வரும்? நம்ம இதயம் என்ன சொல்லுது? நம்ம ஆத்மா என்ன பேசுது? அதை கேட்கணும்.